பைபிள் சவாலின் 120வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 25 முதல் 27 அத்தியாயங்கள் ஆராதனை, தலைமை மற்றும் பொறுப்புகளின் ஒழுங்கை காட்டுகிறது. இசைக்காரர்கள், தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்குரிய பணிகளுக்கு நியமிக்கப்பட்டனர். தேவனுடைய சேவையில் ஒவ்வொரு பணியும் முக்கியமானது என்பதை இது உணர்த்துகிறது. ஆராதனை ஒழுங்குடனும் திறமையுடனும் நடந்தது. தேவனை சேவிப்பது இதயத்தோடும் கட்டுப்பாட்டோடும் இருக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு பொறுப்பிலும் விசுவாசமாக இருக்க தேவன் விரும்புகிறார். இன்று மனமாறும் திறமையுடனும் அவரை சேவிக்க தயாராக ஆரம்பிப்போம். Welcome to day 120 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 25-27 highlights the organization of worship, leadership, and responsibilities among God's people. We see musicians, leaders, and officials appointed with specific roles, showing that every task in God's work is important. Worship was not random but structured with dedication and skill. This reminds us that serving God involves both heart and discipline. God values order, commitment, and faithfulness in every role. Let us begin today ready to serve Him with excellence and a willing heart. 1 நாளாகமம் அதிகாரம் 25. 1 Chronicles chapter 25. வசனம் 1. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலயச் சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. Verse 1. Moreover, David and the captains of the host separated to the service of the sons of Asaph, and of Heman, and of Jeduthun, who should prophesy with harps, with psalteries altaries, and with cymbals, and the number of the workmen according to their service was. வசனம் 2. ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்திலிருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரேலா என்பவர்களும். Verse 2. Of the sons of Asaph, Zaccur, and Joseph, and Nathaniah, and Asarla, the sons of Asaph under the hands of Asaph, which prophesied according to the order of the king. வசனம் 3. கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராகிய கெதலியா, சேரி, எஷாயா, அஷபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும். Verse 3. Of Jeduthun, the sons of Jeduthun, Gedaliah, and Zeri, and Jeshi, Hashabiah, and Mattithiah, 6, under the hands of their father Jeduthun, who prophesied with a harp, to give thanks and to praise the Lord. வசனம் 4. கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞானதிருஷ்டியுள்ள புருஷனாகிய ஈமானின் குமாரரான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரோமந்தியேசர், யோஸ்பெகாஷா, மலோத்தி, ஒத்திர், மகாசியோத் என்பவர்களுமே. Verse 4. Of Heman, the sons of Heman, Bukkiah, Mattaniah, Aziel, Shabeul, and Jeremoth, Hananiah, Hanani, Eliath, Giddalti, and Romantiezer, Joshbekash, Maloti, Hotiah,
and Mahatsiot. வசனம் 5. இவர்கள் எல்லாரும் ஈமானின் குமாரராயிருந்தார்கள். தேவன் ஈமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். Verse 5. All these were the sons of Heman the king's seer in the words of God, to lift up the horn. And God gave to Heman 14 sons and 3 daughters. வசனம் 6. இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள் தம்புருகள் சுரமண்டலங்களாகிய கீதவாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். Verse 6. All these were under the hands of their father for song, in the house of the Lord, with cymbals, ps psalteries, and harps, for the service of the house of God, according to the king's order to Asaph, Jeduthun, and Heman. வசனம் 7. கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடுங்கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள். Verse 7. So the number of them, with their brethren that were instructed in the songs of the Lord, even all that were cunning, was 268. வசனம் 8. அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் முறைவரிசைக்காகச் சீட்டு போட்டுக் கொண்டார்கள். Verse 8. And they cast lots, ward against ward, as well the small as the great, the teacher as the scholar. வசனம் 9. முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர்வழிக்கும். இரண்டாவது கெதலியா, அவன் சகோதரர், அவன் குமாரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 9. Now the first lot came forth for Asaph to Joseph, the second to Gedaliah, who with his brethren and sons were 12. வசனம் 10. மூன்றாவது சக்கூர், அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 10. The third to Zacchur, he, his sons, and his brethren were 12. வசனம் 11. நான்காவது இஸ்ரி, அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 11. The fourth to Isri, he, his sons, and his brethren were 12. வசனம் 12. ஐந்தாவது நெத்தனியா, அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 12. The fifth to Nathaniah, he, his sons, and his brethren were 12. வசனம் 13. ஆறாவது புக்கியா, அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 13. The sixth to Bukkiah, he, his sons, and his brethren were 12. வசனம் 14. ஏழாவது எசரேலா, அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 14. The seventh to Jeshelah, he, his sons, and his brethren were 12. வசனம் 15. எட்டாவது எஷாயா, அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 15. The eighth to Jeshi, he, his sons, and his brethren were 12. வசனம் 16. ஒன்பதாவது மத்தனியா, அவன் குமாரர், அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும். Verse 16. The ninth to Mattaniah, he, his sons, and his brethren were 12. வசனம் 17. பத்தாவது சிமேயா, அவன் குமாரர்,
அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 17. The tenth to Shimi, he, his sons, and his brethren, were 12. வசனம் 18. 11வது அசாரியேல், அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 18. The 11th to Azareel, he, his sons, and his brethren, were 12. வசனம் 19. 12வது அஷாபியா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 19. The 12th to Hashabiah, he, his sons, and his brethren, were 12. வசனம் 20. 13வது சுபவேல், அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 20. The 13th to Shubael, he, his sons, and his brethren, were 12. வசனம் 21. 14வது மக்தித்தியா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 21. The 14th to Matithiah, he, his sons, and his brethren, were 12. வசனம் 22. 15வது எரேமோத், அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 22. The 15th to Jeremoth, he, his sons, and his brethren, were 12. வசனம் 23. 16வது அனனியா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 23. The 16th to Hananiah, he, his sons, and his brethren, were 12. வசனம் 24. 17வது யோஸ்பேகாஷா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 24. The 17th to Joshbekash, he, his sons, and his brethren, were 12. வசனம் 25. 18வது ஆனானி, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 25. The 18th to Hanani, he, his sons, and his brethren, were 12. வசனம் 26. 19வது மலோத்தி, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 26. The 19th to Malothi, he, his sons, and his brethren, were 12. வசனம் 27. 20வது எலியாத்தா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 27. The 20th to Eliath, he, his sons, and his brethren, were 12. வசனம் 28. 21வது ஒத்திர், அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 28. The 21st to Hotier, he, his sons, and his brethren, were 12. வசனம் 29. 22வது கிதல்தி, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 29. The 22nd to Gidalti, he, his sons, and his brethren, were 12. வசனம் 30. 23வது மகாசியோத், அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும். Verse 30. The 23rd to Mahatsioth, he, his sons, and his brethren, were 12. வசனம் 31. 24வது ரோமந்தியேசர், அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும் விழுந்தது. Verse 31. The 24th to Romantiezer, he, his sons, and his brethren, were 12. 1 நாளாகமம் அதிகாரம் 26. 1 Chronicles chapter 26.
வசனம் 1. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன. கோராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெஷெலேமியா என்பவன். Verse 1. Concerning the divisions of the porters of the Korites was Meshelemiah the son of Kor, of the sons of Asaph. வசனம் 2. மெஷெலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும். Verse 2. And the sons of Meshelemiah were Zechariah the firstborn, Jediel the second, Zebediah the third, Jathniel the fourth. வசனம் 3. எதியாயேல், செபதியா, யத்தனியேல், ஏலாம், யோகனான், எலியோனாய் என்னும் 2, 3, 4, 5, 6, 7 குமாரரும். Verse 3. Elam the fifth, Jehohanan the sixth, Eliane the seventh. வசனம் 4. ஓபேதேதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும். Verse 4. Moreover the sons of Obededom were Shema the firstborn, Jehozabad the second, Jo the third, and Sakar the fourth, and Nethaneel the fifth. வசனம் 5. யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனெயேல், அம்மியேல், இசக்கார், பெயுள்தாயி என்னும் 2, 3, 4, 5, 6, 7, 8 குமாரருமே. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். Verse 5. Amiel the sixth, Issachar the seventh, Peulthi the eighth, for God blessed them. வசனம் 6. அவன் குமாரனாகிய செமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். Verse 6. Also unto Shema his son were sons born, that ruled throughout the house of their father, for they were mighty men of valor. வசனம் 7. செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும் பலசாலிகளாகிய ரெப்பாயேல், ஓபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகூவும் செமகியாவுமே. Verse 7. The sons of Shema, Othni, and Rephal, and Obed, Elzabad, whose brethren were strong men, Elihu, and Samashiah. வசனம் 8. ஓபேதேதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்களெல்லாரும் 62 பேர். Verse 8. All these of the sons of Obededom, they and their sons and their brethren, able men for strength for the service, were 62 of Obededom. வசனம் 9. மெஷெலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். Verse 9. And Meshelemiah had sons and brethren, strong men, 18. வசனம் 10. மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள். சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனாயிராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான். Verse 10. Also Hos, of the children of Merari, had sons, Simri the chief, for, though he was not the firstborn, yet his father made him the chief. வசனம் 11. இல்கியா, தெபலியா, சகரியா என்னும் 2, 3, 4 குமாரரானவர்கள். ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் 13 பேர். Verse 11. Hilkiah the second, Tabali the third, Zechariah the fourth, all the sons and brethren of Hos, were 13. வசனம் 12.
காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரருக்கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய்ச் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு. Verse 12. Among these were the divisions of the porters, even among the chief men, having wards one against another, to minister in the house of the Lord. வசனம் 13. தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னாரென்று சீட்டு போட்டுக் கொண்டார்கள். Verse 13. And they cast lots, as well the small as the great, according to the house of their fathers, for every gate. வசனம் 14. கீழ்ப்புறத்திற்குச் செலேமியாவுக்குச் சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்குச் சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது. Verse 14. And the lot eastward fell to Shelemiah. Then for Zechariah his son, a wise counselor, they cast lots, and his lot came out northward. வசனம் 15. ஓபேதேதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுபீம் வீட்டிற்கும். Verse 15. To Obededom southward, and to his sons the house of Asapim. வசனம் 16. சூப்பீமுக்கும் ஊசாவுக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது. Verse 16. To Shuppim and Hos, the lot came forth, westward, with the gate Shalachet, by the causeway of the going up, ward against ward. வசனம் 17. கிழக்கே லேவியரான 6 பேரும் வடக்கே பகலிலே 4 பேரும் தெற்கே பகலிலே 4 பேரும் அசுபீம் வீட்டண்டையில் 2 பேரும். Verse 17. Eastward were 6 Levites, northward 4 a day, southward 4 a day, and toward Asapim 2, and 2. வசனம் 18. வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும் வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். Verse 18. At Parbar westward, 4 at the causeway, and 2 at Parbar. வசனம் 19. கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே. Verse 19. These are the divisions of the porters among the sons of Kor, and among the sons of Merari. வசனம் 20. மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாயிருந்தான். Verse 20. And of the Levites, Ahia was over the treasures of the house of God, and over the treasures of the dedicated things. வசனம் 21. லாதானின் குமாரர் யாரென்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாயிருந்த எக்கியேலியும். Verse 21. As concerning the sons of Ladan, the sons of the Gershonite Ladan, chief fathers, even of Ladan the Gershonite, were Jehieli. வசனம் 22. எக்கியேலியின் குமாரராகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். Verse 22. The sons of Jehieli, Zedam, and Joel his brother, which were over the treasures of the house of the Lord. வசனம் 23. அம்ராமியரிலும் இத்சாகாரியரிலும் எப்ரோனியரிலும்
ஊசியேரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். Verse 23. Of the Amramites, and the Izharites, the Hebronites, and the Azrielites. வசனம் 24. மோசேயின் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாயிருந்தான். Verse 24. And Shabuel the son of Gershom, the son of Moses, was ruler of the treasures. வசனம் 25. எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள். இவன் குமாரன் ரெகபியாவும், இவன் குமாரன் எஷாயாவும், இவன் குமாரன் யோராமும், இவன் குமாரன் சிக்கிரியும், இவன் குமாரன் செலோமித்துமே. Verse 25. And his brethren by Eliezer, Rehabiah his son, and Jeshi his son, and Joram his son, and Zichri his son, and Shelomit his son. வசனம் 26. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து. Verse 26. Which Shelomit and his brethren were over all the treasures of the dedicated things, which David the king, and the chief fathers, the captains over thousands and hundreds, and the captains of the host, had dedicated. வசனம் 27. கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களையெல்லாம் அந்தச் செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். Verse 27. Out of the spoils won in battles did they dedicate to maintain the house of the Lord. வசனம் 28. ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் கீச்சின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செருயாவின் குமாரனாகிய யோவாபும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. Verse 28. And all that Samuel the seer, and Saul the son of Kish, and Abner the son of Eniar, and Joab the son of Zeruiah, had dedicated, and whosoever had dedicated anything, it was under the hand of Shelomit, and of his brethren. வசனம் 29. இச்சாகாரியரில் கெனானியாவும் அவன் குமாரரும் தேசகாரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாயிருந்தார்கள். Verse 29. Of the Izharites, Chenaniah and his sons were for the outward business over Israel, for officers and judges. வசனம் 30. எப்ரோனியரில் அசபியாவும் அவன் சகோதரருமாகிய 1700 பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள். Verse 30. And of the Hebronites, Hashabiah and his brethren, men of valor, 1700, were officers among them of Israel on this side Jordan westward in all the business of the Lord, and in the service of the king. வசனம் 31. எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான். அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன். தாவீது அரசாண்ட 40ஆம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே கீலேயாத் தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள். Verse 31. Among the Hebronites was Jeriah the chief, even among the Hebronites, according to the generations of his fathers. In the 40th year of the reign of David they were sought for. And there were found among them mighty men of valor at Jazer of Gilead.
வசனம் 32. பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் 2700 பிரதான தலைவராயிருந்தார்கள். அவர்களை தாவீது ராஜா தேவனுக்கடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபனியர் மேலும் காதியர் மேலும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தின் மேலும் வைத்தான். Verse 32. And his brethren, men of valor, were 2,700 chief fathers, whom King David made rulers over the Reubenites, the Gadites, and the half-tribe of Manasseh, for every matter pertaining to God, and affairs of the king. 1 நாளாகமம் அதிகாரம் 27. 1 Chronicles chapter 27. வசனம் 1. தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்குச் சேர்வைக்காரரும் 100ற்குச் சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்திலுண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவைச் சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 1. Now the children of Israel after their number, to wit, the chief fathers and captains of thousands and hundreds, and their officers that served the king in any matter of the courses, which came in and went out month by month throughout all the months of the year, of every course, were 24,000. வசனம் 2. முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யஷோபெயாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 2. Over the first course for the first month was Jeshobim the son of Zabdiel, and in his course were 24,000. வசனம் 3. அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். Verse 3. Of the children of Perez was the chief of all the captains of the host for the first month. வசனம் 4. இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோ தளகர்த்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். Verse 4. And over the course of the second month was Dodai an Ahohite, and of his course was Mikloth also the ruler. In his course likewise were 24,000. வசனம் 5. மூன்றாவது மாதத்தின் 3ஆம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 5. The third captain of the host for the third month was Benai the son of Jehoiada, a chief priest, and in his course were 24,000. வசனம் 6. இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களின் தலைவனுமாயிருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான். Verse 6. This is that Benai, who was mighty among the 30, and above the 30, and in his course was Amizabad his son. வசனம் 7. நாலாவது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்குப் பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 7. The fourth captain for the fourth month was Asahel the brother of Joab, and Zebadiah his son after him, and in his course were 24,000. வசனம் 8. ஐந்தாவது மாதத்தின் 5ஆம் சேனாபதி இஸ்ராகியனான சம்கூத் என்பவன்.
அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 8. The fifth captain for the fifth month was Shamhuth the Israelite, and in his course were 24,000. வசனம் 9. ஆறாவது மாதத்தின் 6ஆம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 9. The sixth captain for the sixth month was Ira the son of Ikkesh the Tekoite, and in his course were 24,000. வசனம் 10. ஏழாவது மாதத்தின் 7ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 10. The seventh captain for the seventh month was Helez the Pelonite, of the children of Ephraim, and in his course were 24,000. வசனம் 11. எட்டாவது மாதத்தின் 8ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபெக்காயி என்னும் ஊஷாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 11. The eighth captain for the eighth month was Sibbecai the Hushathite, of the Zarhites, and in his course were 24,000. வசனம் 12. ஒன்பதாவது மாதத்தின் 9ஆம் சேனாபதி பென்யமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 12. The ninth captain for the ninth month was Abiezer the Anatothite, of the Benjamites, and in his course were 24,000. வசனம் 13. பத்தாவது மாதத்தின் 10ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 13. The tenth captain for the 10th month was Mahare the Netophathite, of the Zarhites, and in his course were 24,000. வசனம் 14. 11வது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 14. The 11th captain for the 11th month was Benai the Pirathonite, of the children of Ephraim, and in his course were 24,000. வசனம் 15. 12வது மாதத்தின் 12ஆம் சேனாபதி ஒத்னியேல் சந்ததியான எல்தாயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். Verse 15. The 12th captain for the 12th month was Heldi the Netophathite, of Othniel, and in his course were 24,000. வசனம் 16. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள். ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர். சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா. Verse 16. Furthermore, over the tribes of Israel, the ruler of the Reubenites was Eliezer the son of Zichri, of the Simeonites, Shephatiah the son of Macha. வசனம் 17. லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா. ஆரோன் சந்ததிக்கு சாதோக். Verse 17. Of the Levites, Hashabiah the son of Kemuel, of the Aaronites, Zadok. வசனம் 18. யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு. இசக்காரருக்கு மிகாவேலின் குமாரன் ஒம்ரி. Verse 18. Of Judah, Elihu, one, of the brethren of David, of Issachar, Omri the son of Michael. வசனம் 19.
செப்புலோனுக்கு ஒப்தியாவின் குமாரன் இஸ்மாயா, நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத். Verse 19. Of Zebulun, Ishmi the son of Obadiah. Of Naphtali, Jeremoth the son of Azriel. வசனம் 20. எப்ராயிம் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஊசேயா. மனாசேயின் பாதிக்கோத்திரத்திற்கு பெதாயாவின் குமாரன் யோவேல். Verse 20. Of the children of Ephraim, Hoshea the son of Azaziah. Of the half-tribe of Manasseh, Joel the son of Pedi. வசனம் 21. கீலேயாத்திலுள்ள மனாசேயின் பாதிக்கோத்திரத்திற்கு சகரியாவின் குமாரன் இத்தோ. பென்யமீனுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல். Verse 21. Of the half-tribe of Manasseh in Gilead, Iddo the son of Zechariah. Of Benjamin, Jaasiel the son of Abner. வசனம் 22. தானுக்கு எரோகாமின் குமாரன் அசாரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராயிருந்தார்கள். Verse 22. Of Dan, Azareel the son of Jeroham. These were the princes of the tribes of Israel. வசனம் 23. இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருகப் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. Verse 23. But David took not the number of them from 20 years old and under. Because the Lord had said he would increase Israel like to the stars of the heavens. வசனம் 24. செருயாவின் குமாரன் யோவாப் எண்ணத்துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடுங்கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. Verse 24. Joab the son of Zeruiah began to number. But he finished not, because there fell wrath for it against Israel. Neither was the number put in the account of the Chronicles of King David. வசனம் 25. ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும், பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும். Verse 25. And over the king's treasures was Asmavath the son of Adiel. And over the storehouses in the fields, in the cities, and in the villages, and in the castles, was Jehonathan the son of Uzziah. வசனம் 26. நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எஸ்ரியும். Verse 26. And over them that did the work of the field for tillage of the ground was Ezri the son of Chelub. வசனம் 27. திராட்சத் தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும், திராட்சத் தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சப்தியும். Verse 27. And over the vineyards was Shimi the Ramathite. Over the increase of the vineyards for the wine cellars was Zabdi the Shifmite. வசனம் 28. பள்ளத்தாக்குகளிலுள்ள ஒலிவமரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும், எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும். Verse 28. And over the olive trees and the sycamore trees that were in the low plains was Balhanan the Gederite. And over the cellars of oil was Josh. வசனம் 29. சாரோனில் மேய்க்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும், பள்ளத்தாக்குகளிலுள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும். Verse 29. And over the herds that fed in Sharon was Shethrai the Sharonite.
and over the herds that were in the valleys was Shapha the son of Adlai. வசனம் 30. ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் மெரோனோத்தியனாகிய எக்கெதியாவும். Verse 30. Over the camels also was Obi the Ishmaelite, and over the asses was Jedaiah the Meronothite. வசனம் 31. ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். Verse 31. And over the flocks was Jaziz the Hagarite. All these were the rulers of the substance which was King David's. வசனம் 32. தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாயிருந்தான். அக்மோனியின் குமாரன் எக்கியேல் ராஜாவின் குமாரரோடிருந்தான். Verse 32. Also Jonathan David's uncle was a counselor, a wise man, and a scribe, and Jehiel the son of Hachmoni was with the king's sons. வசனம் 33. அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தான். அர்க்கியனான ஊஷாயி ராஜாவின் தோழனாயிருந்தான். Verse 33. And Ahithophel was the king's counselor, and Hushai the Archite was the king's companion. வசனம் 34. பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாயிருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாயிருந்தான். Verse 34. And after Ahithophel was Jehoiada the son of Benai, and Abiathar, and the general of the king's army was Joab. பைபிள் சவாலின் 120வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனை சேவிப்பதில் அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் இரண்டும் முக்கியமானவை என்பதை கற்றோம். வெளிப்படையாக இருந்தாலும் மறைந்ததாக இருந்தாலும் ஒவ்வொரு பணியும் அவரது பெரிய திட்டத்தில் பங்கு வகிக்கிறது. நாம் விசுவாசமாக சேவிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அவர் நமக்கு கொடுத்துள்ள பொறுப்புகளில் சிறந்ததை செய்ய உறுதியாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை சிறப்பாக சேவிக்க ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் தேவனை மேலும் விசுவாசமாக சேவிக்க முடியும் பகுதி எது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 120 of our Bible challenge is complete. Today we learned that God values both our devotion and our discipline in serving Him. Every role, whether seen or unseen, contributes to His greater purpose. When we serve faithfully, we bring glory to Him. Let us stay committed and give our best in whatever He has entrusted to us. Each day is a chance to serve Him with excellence. What area of your life can you serve God more faithfully today? Share and let us grow together.